போன பாரு. என்னம்மா ஃபோனு? சமைக்கணும்ல அதனால போட்டோ எடுக்க வச்சிருக்கேன். அங்கேயே வச்சு எடுக்கறானே போட்டோ. சூப்பர் யோசனைம்மா. சூப்பர்மா, செம்மம்மா. தேங்க்யூ. அதில் என்ன அந்த மூட்டையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்ன குடலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாமோ? ஆமாம், நீ நான்வெஜ்ஜே சமைக்க தெரியாதுன்னு சொன்னில்ல, அதனால தான் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் நீ எல்லாருமே எப்படி செய்கிறன்றது இன்றைக்கி பார்க்கலாம். என்ன பாத்திரத்தை என்ன கழுவாமல் வச்சுருக்கா? செவரொட்டி. செவரொட்டியா? யாருக்கு இது? சச்சுவுக்கா? அவனுக்கு மட்டும் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு பீஸ் தானே. இது வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து எங்கே குடலை காணோம்? இந்த ஒரு குடல் வதக்கிக்கிட்டே இருக்கேன். பிரியாணியை வந்து தம்மில் போட்டுட்டேன். குடலும் செவரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. எது பிரியாணி ட்ரம்மில் போட்டியா? தம்மில் போட்டிருக்கேன்ப்பா. தம்மில் இங்கே பாரு, குடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. செவரொட்டி சச்சுபாய்க்கு மட்டும். இங்கே பாரு, இப்படி தானே உனக்கு வேணும்? வாவ், பிரியாணி செம்மையாக வந்திருக்கு போல். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கே. அடுத்து வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து வைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அடுத்து மீன் குழம்பு வச்சு மீன் வந்து வறுவல் செய்ய போகிறேன். ஆனால் நான் செய்யாதது வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான். என்ன மாமோ? ஆமாம், இது வரைக்கும் குடல் தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்குற. மற்றது எல்லாமே ஏற்கனவே செஞ்சுருக்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? ஃபிஷ் வாஷ் பண்ணுறேன். ஃபிஷ் வாஷ் பண்ணுறீங்களா? டிஷ்வாஷா? ஃபிஷ் வாஷ். ஜாலியாக உட்காந்துருந்தேன்ல நான் மட்டும். அது நான் ஜாலியாக உட்காந்துதானா? ஜாலியாக பூண்டு வெங்காயம் நறுக்கிட்டு உட்காந்துருந்தேன்ல. ஓ, பூண்டு வெங்காயம் நறுக்கிறது ஜாலி. நீங்கள் ஃபிஷ் வாஷ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயமா? இங்கே பாரு, என்ன என்ன மீன் இது? சந்தானம் ஒரு பாட்டு பாடுவானே. ஓகே ஓகே படத்தில் என்ன பண்ண? வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதல், அந்த பாட்டு. சரி, அவன் சொன்னா கேட்கல. நான் அதை விளக்கண்ணேன். இது என்ன மீனுன்னு கேட்டதுக்கு எதுக்கு நான் கூட அந்த பாட்டில் மீன் பேர் வரும் போல இருக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். வரும். வஞ்சிரம் மீன் வவ்வால். காமெடி முடியல, ஒன்றும் புரியல. வஞ்சிரமா? கமல்ஹாசன் மாதிரி காமெடியை வந்து ஆராய்ஞ்சு தான் சிரிக்கும். படத்துக்குலாம் வீடியோ எடுக்கும் போல இருக்குது. இவன் ஒருத்தன் ஆனால் அவனா ஃபோனை வீடியோ எடுக்கிறேன்னு டிசைனாக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சூப்பர்மா. வாஷ் பண்ணிட்டீங்களா? என்ன ரெண்டு பீஸ் தான் வாஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வாஷ் பண்ணிட்டியா? இது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு மீனை வாஷ் பண்ணால் எல்லா மீனும் வாஷ் ஆயிடுமா? நீ கடைசியாக வாஷ் பண்ணி கண்ணு பார்த்துட்டியா? ஆமா. இது நான் கேட்க பண்றேன். போன் போச்சு போன். நல்லா இருக்கு. நல்ல வேளை மிளகா பொடி மட்டும் எடுத்துட்டோம். உப்பு எடுக்கணும். சச்சு உப்பு வேணும். நீ எனக்கு அப்பா எடுக்கணும். ஜாடி ஏற்கனவே மூடி வச்சிருக்கேன். ஜாடி மூடி தாடி. டேய், அட ரைமிங் சொல்லணுமா இல்லையா? அது கடிக்கும் நீ பரவாயில்லையா? இது மட்டும் பண்ணிடு. எதா இருந்தா கடிக்கும் நீ மட்டும் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன்மா உனக்காக. நான் பண்ணிக்கிறேன்மா உனக்காக. ஆனா கண்ணு மட்டும் ஏறு பயமா இருக்கு. இந்த கண்ணையாம்மா? ஆமா. இது பயமா இருக்காம்மா? ஏம்மா? ஏறுமா போம்மா. நல்ல ஐடியாவா இருக்குடா. கிச்சன் வெளியில அனுப்ப. அடடா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. மீன் துடிக்குதா உள்ள? இந்த மீனே போடல, இனிமேல் தான் மீன் போடணும். மீன் வந்து வறுவல் பண்ண போகிறேன் இப்போ. அப்போ அதை ஊற வைக்கணுமே, ஊற வச்சுட்டியா? நான் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு கிளறி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா, பவர் ஃப்ரீசர் இருக்குல்ல, அதில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து பொரிச்சிடலாம். வரேன், இந்த மண்டைக்குள்ளே இவ்வளோ அறிவா? டேய், இதெல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது.
ஆக்சுவலாக எனக்கு மீன் தான் வைக்க வராது, ஆனால் வந்து மீன் இந்த தடவை நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் டைமாக. ஸ்டீவன், கடவுள்கள் என்ன அடைச்சி வச்சுட்டா, மார்க்கிட்ட சொல்லி என்ன காப்பாத்து. நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வேலையை கொடுத்துட்டு மேலே வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு சச்சுப்பாய் மேலே தூக்கி போட்டு தூங்குற ஞாபகத்தில் தூங்கிட்டு இருக்கு பொம்மையை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலி இது வரைக்கும் சச்சுவுக்கு வந்து மொட்டை இல்லாட்டி ஃபுல்லாக முடி வளர்த்து இப்படி தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணலான்னு வந்து நாங்கள் நேச்சுரல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். அதை அவன் எப்படி வந்து ஒத்துக்க போகிறான்றது தெரியல. ஆமாம், அவன் இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கான். உட்கார வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அதுவும் அவன் வந்து அந்த முடியை வந்து அவ்வளோ லைக் பண்ணுவான். அந்த டிஆர் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். நல்லா இருந்துச்சு ஆனால் முடியல பெருசாக. முடி கொட்டும். கை வச்சுக்கோ. மட்டும் ஒயிட் கலர் ஆடக்கூடாது. தண்ணி வாட்டர் தான் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே தண்ணியில் கண்டோம், தண்ணி பட்டாலே அழுவான். சேட்டை பண்ணாம இரு. ஏய், அவனுக்கு விளையாடுறதுக்கு வாங்கிட்டு வந்தா நீ உட்காந்து ஊதிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி, வெக்கமா இல்லை? ஓகே, இதோட எங்களோட விளாக் நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய், டாட்டா. டேய், நான் வரேன்டா, வா.